இன்னைக்கு நம்ம கிளிக் பைட் சீரிஸோடைய 6வது எபிசோட பார்க்க போறோம். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த சாராவுடைய அண்ணனை காமிக்கிறாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக். இந்த ஃபிளாஷ்பேக்ல இவன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னமோ ஒரு அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓபன் பண்ணா இவனுடைய தங்கச்சி சாரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஆஃபீஸ் தானே போனா, எப்படி வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பையன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த இவன் பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு செகண்ட் லைன் போகுது. அது மட்டும் இல்லாம மெசேஜ் பண்ணா அந்த பொண்ணு சரியா ரிப்ளை பண்ண மாட்டா. சரி ஓகே வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சும்மா நார்மலா சமைச்சிக்கிட்டே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இவன் வந்துட்டு சும்மா அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான், நீ யாரையாவது லவ் பண்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆமா ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நாங்க ஆன்லைன்ல மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. பார்த்து பழகுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல இவன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவனை மீட் பண்றாரு. தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்க நடக்கிற மேட்ச்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நல்லாவே தெரியும், நான் தான் நியூஸ் பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உங்க தங்கச்சி இது போல இந்த பையனை லவ் பண்ணா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே எனக்கு காணாம போனா இல்லையா, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு வந்துட்டு நீங்க லீவ்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல சொன்னாங்க. லீவ் போட்டு நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு சும்மா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி உன் ஃப்ரெண்டோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவன் வந்துட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றான், உனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அந்த ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இந்த சாரா இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு கூட அந்த பையன் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டான் போல, இதுக்கு மேல நீ என்கிட்ட பேச தேவையில்ல, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கடைசியா சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ இல்ல அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னதுக்கு நீ செத்தா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மெசேஜை என் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கா. ஒர்க்குக்கு போறதுல ரொம்ப சோகமா சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துட்டு இருந்திருக்கா. இந்த விஷயத்த அண்ணன்காரன் கண்டுபிடிச்சிட்டு ஏமா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் லைஃப்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதலா பேசுறப்ப அந்த பொண்ணு ஏத்துக்கிற மனநிலைமையிலேயே இல்லை. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசினே இருக்கும்போது டக்குன்னு அந்த தங்கச்சிக்காரி கால் பண்றா. கால் பண்ணிட்டு அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கல, சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. இவன் பதறி போயிட்டு அப்படியே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா. இவனுக்கா அப்படியே தூக்கி வாரி போடுது, மனசே உடஞ்சி போச்சு. அப்படியே இந்த பொண்ணுடைய டெட் பாடியை வந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. இவன் செம்ம கான்ல இருக்கான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய போன் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறப்ப இவன் கூட மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா சண்டை போட விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிக்கு வந்துட்டு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவனை போயிட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பி அவன் டெய்லி ஆஃபீஸ்க்கு போற ரோட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான். வந்ததுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு அவனை பார்த்துட்டு கொஞ்சம் வண்டி வந்துட்டு ரிப்பேர் அடிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. போலீஸ் வந்து கண்டிப்பா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எப்படியாச்சும் எஸ்ஐ ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு அவன் வந்து கிளம்புறான். பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற எங்கேயோ வெளியூருக்கு கிளம்புறீங்க போல அப்படின்றப்ப இல்ல நான் ஆஃபீஸ்க்கு போறேன், ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ அதனால வெளியூர் போறேன் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிக்க ட்ரை பண்றான். சரி ஓகே வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்றான். டைம்லாம் ஒன்றும் ஆகாது சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப சரி ஓகே நீங்க போங்க, நான் என்னுடைய கார்ல வரேன் அப்படின்னு சொல்றான். சரி சார் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு கார் எடுப்பாங்க பாருங்க. அவனும் கார் எடுத்துட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். டக்குன்னு அப்படியே ரிவர்ஸ்லயே போயிட்டு காரை ஓப்பன் பண்ணிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க அப்படியே விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் செம்ம வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியா பார்த்தா ஒரு முட்டு சந்துக்குள்ள ஓடி போயிட்டான். அவனை பார்த்துட்டாங்க. கிட்ட போயிட்டு ஒழுங்கா கையை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பழைய ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம நிக்க கடத்தி கொண்டுட்டு போயிட்டு இவனை வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டு பொலன்னு பொழுந்துட்டு என்னுடைய தங்கச்சி நாசம் பண்ண நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல, உன் தங்கச்சி யாரு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப இந்த விஷயம்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரம்லாம் காமிக்கிட்டாங்க. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது வந்துட்டு ஃபேக் ஐடி, தயவு செஞ்சு நான் நம்புங்க, அந்த போட்டோ வந்துட்டு என் பொண்டாடி கூட சேர்ந்து எடுத்த போட்டோ யாரோ மாஃப் பண்ணிருக்காங்க, ப்ளீஸ் நம்புங்க அப்படின்றப்ப இல்ல நம்ப முடியாது, ஃபர்ஸ்ட் இந்த போர்டில் வந்துட்டு நான் சொல்ற விஷயத்தை எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே போஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதை வந்துட்டு அப்படியே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டாங்க. இது எக்கச்சக்கமான வியூஸ் போயிட்டே இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு போர்டு எழுத சொல்றாங்க. இவன் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்துட்டு எழுதுறான். எழுதிட்டு இதை கையில போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு போலன்னு போந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா நான் வந்துட்டு நிக்கோடைய தங்கச்சி கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி ஓகே நான் போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் இந்த ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல 5 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இவனை கொலை பண்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் உள்ளுக்குள்ள போவான். உள்ளுக்குள்ள போயிட்டு பேசினே இருக்கும்போது நிக் மறுபடியும்
மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான், ப்ளீஸ் நான் சொல்ற விஷயத்த நம்பு, யாரோ உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு தப்பான அதை பிடிச்சிட்டு வந்திருக்க, என் கூட இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, என்னுடைய வைஃப் வந்து அஃபேர்ல இருந்தா அப்படின்ற விஷயம்லாம் உண்மைதான், அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா, நானும் அவளை மன்னிச்சிட்டேன், நான் அவளை உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, தங்கச்சி இறந்து போனா எவ்வளவு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், உன்னுடைய தங்கச்சி சாவுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், ப்ளீஸ் என்ன அவுத்து விடு அப்படின்னு சொல்றப்ப இப்போ வந்துட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வெளியே போயிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேசி ஒரு முடிவுக்கு வராங்க, இவனை போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சைமனுக்கு வந்துட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. இப்போ நிக் அந்த ஃப்ரெண்டை எட்டி ஒரு உதவு விட்டு அவன் பார்னங்க வந்து ஓட ஆரம்பிக்கிட்டான். சைமன் அப்படியே வெட்டிக்கிட்டே போறான், இப்போ கீழே விழுந்துடுவான். இப்போ சைமன் கையில கண்ணை வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிட்டான். நம்ம நிக்க வந்துட்டு பயங்கரமா கத்துறான், ப்ளீஸ் நான் சொல்ற விஷயத்த கேளு, நான் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதான், என்ன வந்துட்டு யாரோ ஏமாத்திருக்காங்க, என்ன மட்டும் இல்லாம நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்டுபிடிப்பேன், உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன், ப்ளீஸ் என்ன விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுறான். இவன் சொல்ற விஷயத்த இவன் நம்புறான். இப்போ நிக்கும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரியல் டைம்ல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சைமன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்போ இவன் சொல்ற விஷயத்த நம்ம ஹீரோனும் நம்புறாங்க. நம்ம ஹீரோனுக்குமே அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது, இந்த விஷயம்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா இவன் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தோணுது நம்ம ஹீரோனுக்கு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நிக்கோடைய பெரிய பையனை காமிக்கிட்டாங்க. அந்த பையன் யாருக்கூடயோ சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த விஷயம்லாம் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கவங்க சொல்றப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மெசேஜ் பண்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ நம்ம 7th எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த பசங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போறானுங்க. ஸ்கூலுக்கு போனா இந்த பெரிய பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் கிட்ட வந்துட்டு ஒரு ரவுடி பையன் பயங்கரமா அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்கு செமையாக்கும் வந்து பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல தம்பி வேற இந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு தேவையில்லாம இவன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவன் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போவான் பாருங்க. இப்போ அந்த தம்பிகானுக்கும் வரும் பாருங்க, அப்படியே ஓடி வந்துட்டு ஓங்கி ஒரே குத்து, பார்த்தா மூக்கு உடஞ்சிக்கிட்டு ரத்தமா ஊத்துது. ரெண்டு பேரும் மாத்தி செம்மையா சண்டை போடுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இவன் பிரிச்சும் விட்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வீட்டில் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைமன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அப்படியே பேச ஆரம்பிக்கிட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அப்படின்னா அப்பா தப்பு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நிக்கோடைய வைஃப்க்கு டக்குனு கோவம் வந்துச்சு, எல்லாருமே அமைதியா சாப்பிடுங்க, பியா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பியா மட்டும் தனியா கூப்பிட்டு போயிட்டு நீ இதுக்கு மேல எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசு, அந்த சின்ன பசங்க கிட்ட பேசாது, அவங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு, ப்ளீஸ் அவங்களுடைய மனசை கெடுத்து விட்டுறாது, அவங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான எதிர்காலம் இருக்கு, அந்த எதிர்காலத்தை கெடுத்து விட்டுறாத, இதுக்கு மேல இந்த கேஸை பத்தி என்கிட்ட மட்டும் பேசு, மத்த யார்ட்டையுமே பேசாத அப்படின்னு சொல்றப்ப சரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த பசங்களை வந்துட்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சைமன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட சொல்றப்ப இவங்க வந்துட்டு நம்ப மாட்டாங்க. சரி எங்க அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிக் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல, எங்க ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனை, ஸோ அதான் ஒரு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கே ஒரு மாதிரி அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இது எங்க ஃபேமிலி ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் உங்க ஃபேமிலி இல்லையா அப்படின்றப்ப அது இப்போ முக்கியம் இல்லாத விஷயம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, இந்த விஷயம் வந்துட்டு எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும், இந்த விஷயம் வந்துட்டு சைமனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதான், சைமன் கண்டிப்பா எங்க அண்ணனை கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்த நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டுமே இந்த பெரிய பையனை காமிக்கிட்டாங்க. இந்த பெரிய பையன் யார்ட்டையும் வந்துட்டு சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பேசுறான் எதுக்கு பேசுறான் அப்படின்றதெல்லாம் புரியல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த பையனுடைய போனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா 3 பொண்ணு கூட பேசியிருப்பாரு, அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்கா, உங்க அப்பாவும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்தான் பழகி இருக்கோம், நாங்க வந்துட்டு பேசினது கூட இல்ல, ஜஸ்ட் சேட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான், நான் நேர்ல கூட அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. அவனுடைய லாஸ்ட்க்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. இதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றான். கால் பண்ணா அந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டா. சரி ஓகே நேரடியா போயிட்டு மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மேட்டரை காமிக்கிட்டப்ப அப்படின்னா எம்மா போய் சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு, நம்ம போயிட்டு அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மாக்கு கால் பண்றாங்க. அந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டா. உடனே நம்ம ஹீரோன்னு இந்த பையனும் சேர்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்மாவுமே வந்துட்டு எங்க அண்ணன் மீட் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் சுத்தமா கிடையவே கிடையாது, அந்த பொண்ணு போய் சொல்றா போல, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க பாக்குறா, ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்றப்ப அதான் நம்ம ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டுமே அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா உங்க அண்ணனும் அந்த பொண்ணு வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா அப்படின்னா மீட் பண்ணாமலா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேக்குறாரு. நீங்க இன்னொரு வாட்டி விசாரிச்சு பாருங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு கேஸையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. ஒரு லேடி வந்துட்டு கூப்பிடுறாங்க, வாங்க மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் இன்னொரு கேஸ்ல இருக்கேன், ஒரே கேஸ்லயே என்னால தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், நீ
நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போறாரு. இவங்களுக்கு செம காண்டாகுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவங்க வந்துட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க. கார்ல போயிட்டே இருக்கிறப்ப இந்த பையனுக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. யாரா தம்பி உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இல்ல அந்த பொண்ணு பேர் ஆலிசன், ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான், ஜாலியா பேசுவா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி எங்க மீட் பண்ணீங்க, ஸ்கூல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இல்ல ஆன்லைன்ல அப்படின்னு சொல்றான். என்னது ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்போ அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இறக்கி விட்டா இந்த விஷயத்த அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு பயங்கரமா கழி ஊத்துட்டாங்க. நேற்று நைட் தண்டி சொன்ன அப்போ கூட கேட்காம என் பொண்ணு எங்கடி கூப்பிட்டு போயிட்டு வர அப்படின்றப்ப போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றாங்க. எதுக்கு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல வர விஷயத்தையே கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னா கூட எப்படியா இருந்தாலுமே நீ எனக்கு தானே கால் பண்ணிக்கணும், எதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் நம்ம ஹீரோயினையும் திட்டி ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கே வராது, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த பையன் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான். அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணி என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ இவனுக்கே பயங்கரமா டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு நம்மள ஏமாத்துறாலோ, இது வந்துட்டு பொண்ணே இல்லையோ அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். நான் உன்னை நேர்ல மீட் பண்ணும் அப்படின்றப்ப மீட் பண்ண முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். நான் மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்ப மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப இவன் செம்மையா கோவப்பட்டு அப்படியே போனையே தூக்கி போட்டு உடையிறான். இப்போ கீழே விழுந்த போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். சரி ஓகே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்ரஸை ஷேர் பண்ணி விட்டுறா. இந்த பையனை ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போறப்ப லைட்டா பயமா தான் இருக்கு. ஒருவேளை உள்ளுக்குள்ள யாராவது இருந்தா நம்மள போட்டு தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப கையில ஒரு ஆயுதத்தையுமே கொண்டுட்டு போறான். போயிட்டு கதவை தட்டினா ஒருத்தன் வந்துட்டு கதவை ஓபன் பண்றான். எனக்கு அப்பயே தெரியும்டா நீங்க தான் ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப டக்குன்னு அந்த பொண்ணு வரா. வந்துட்டு நான் தான் உன்னை வர சொன்னேன், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. சாரி என்ன மன்னிச்சிட்டு நானா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆயுதத்தை அங்கேயே கீழே வச்சுட்டு உள்ளுக்குள்ள போறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட எங்க அண்ணன் வந்துட்டு கடைசியா ஏதோ ஒரு பொண்ணு விட பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப சரி ஓகே நான் யாருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ சர்ச் பண்ணி பாக்குறான். கடைசியா வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். உங்க அண்ணன் சாகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த அகாடமியை விட்டு வெளியே போயிருக்கா. நீ போயிட்டு இந்த பொண்ணை மீட் பண்ணி பேசின அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அந்த பெரிய பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்றா அப்படின்னா நானும் வந்துட்டு எங்க அம்மாவை இழந்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீயும் உங்க அப்பாவை இழந்துட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஸோ அதான் நான் உனக்கு ஆதலாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே நீ என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றப்ப இவன் இது வரைக்கும் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நம்ம வந்துட்டு எம்மா உங்க அப்பா கூட பேசியிருக்காளா, உங்க அப்பாவை மீட் பண்ணிருக்காளா அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளா அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற விஷயத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்றப்ப நீ போயிட்டு எம்மா கிட்ட பேசிப்பாரு, நான் உனக்கு வீடியோ கால் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோ கால் போட்டு கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா. நான் தான் வந்துட்டு நிக்கோடைய பையன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மெசேஜ் பண்றா. இதெல்லாம் வேலைக்காகவும் நினைக்கிறியா, அந்த பொண்ணு கால் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு இந்த பொண்ணு ஃபோன் பண்றா. இந்த பையனும் இந்த பொண்ணு சேர்ந்துட்டு வீடியோ கால் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு தனியா ஓரமா போயிட்டு இவங்க என்ன விஷயம் பேசுறாங்களோ அது எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பையன் பயங்கரமா கெஞ்சி கேட்கிறான், ப்ளீஸ் சொல்லுங்க நீங்க வந்துட்டு எங்க அப்பாவை மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா போக இவன் பேச அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதே இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு சேட் பண்ணிருக்கோம், ஃபோன் கால்ல பேசிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரி அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பா பேசின ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இவர்கிட்ட தான் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறான். அந்த பொண்ணு கேட்டு பார்த்துட்டு சாரி என்ன மன்னிச்சுக்கோ, என்ன யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்க, என்ன மட்டும் இல்லாம எல்லாரையுமே யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, இந்த வாய்ஸ் கிடையாது, நான் இந்த நபர் கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போனை கட் பண்றா. இப்போ இந்த விஷயம் மொத்தத்தையுமே அந்த பொண்ணு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பா. இவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையனுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறா. அந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்பை யார் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய மெட்டாடேட்டா வச்சுக்கிட்டு யாரு பண்ண அப்படின்ற அந்த லொகேஷனையே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. நீ போயிட்டு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹேக் பண்ணி ட்ராக் பண்ணி யார் வந்துட்டு மெசேஜ் பண்ண அப்படின்ற விஷயத்த லொகேஷனை கண்டுபிடிப்பாங்க. நானுமே உனக்கு ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இங்கிருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல பெருசா எந்த விஷயமே சொல்ல மாட்டா. எனக்கு பிடிக்காம நான் வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றப்ப நிக்காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டாங்க. நிக்கால இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி வேற யாரு பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டு என்ன நியூடா நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கான், நான் இந்த விஷயத்த வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த விஷயத்த ஆன்லைன்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால என்னால வெளியே சொல்ல முடியாது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்றப்ப இந்த பொண்ணு பயங்கரமா கெஞ்சி கேட்டா. கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. நம்ம நிக்கோடைய ஃப்ரெண்டு மேட் இருக்கான் பாத்தீங்களா,
இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் வந்துட்டு நான் தப்பா போட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான், ஸோ அதான் நான் வெளியே வந்தேன், இதனால தான் வந்துட்டு நிக்கு சண்டை போட்டாரு, நீ எதுக்கு தேவையே இல்லாம இந்த அகாடமியை விட்டு போற, ப்ளீஸ் சொல்லு சொல்லு அப்படின்னு தான் சண்டை போடாரு, மற்றபடி எங்க 2 பேருக்கும் பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றப்ப இப்போ நம்ம ஹீரோனுக்கே அப்படியே பக்குன்னு தூக்கி வாரி போடுது, என்னடி சொல்ற மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயை பொழக்கிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோன் இங்க இருந்து கிளம்பி மேட்டோடைய ஆஃபீஸ்க்கே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா பைபிள் ஆளுக்கானும் எங்க போன அப்படின்னு தெரியல. மேட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப மேட் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பாட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவனுடைய லேப்டாப் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அவன் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அங்க ஒரு ஆயா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆயா வந்துட்டு உனக்கு என்ன வேணும், எதுக்கு ஆஃபீஸ் லேப்டாப்பை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எல்லாத்துக்குமே மேட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், தயவு செஞ்சு இந்த லேப்டாப்பை மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்றப்ப இவங்க அப்படியே பயங்கரமா யோசிச்சிட்டாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணி கொடுங்க, நிக்கும் நீங்களும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, நிக்கி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தானே சொன்னா, நிக்குக்கு நீங்க ஒரு அம்மா மாதிரி இருந்தீங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப இவங்களும் வந்துட்டு ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோன் செக் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான போட்டோஸ், இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பயங்கரமான போட்டோஸ், அது மட்டும் இல்லாம நம்ம நிக்கோடைய போட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களுடைய போட்டோஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவனுடைய லேப்டாப்ல இருந்து ஹீரோயின் கண்டுபிடிக்கிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு போட்டோவா எடுத்துக்கிட்டு நிக்கு வந்தான் அப்படின்னா நான் பார்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அந்த பெரிய பையனை காமிக்கிட்டாங்க. பெரிய பையன் வீட்டுல அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த சின்ன பையன் உள்ளுக்குள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்தோன்னு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையன் மட்டும் அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறான். ஓபன் பண்ணி பாக்குறப்ப கரெக்டா அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா. அந்த பொண்ணு என்ன விஷயம் அமைச்சிருக்கா அப்படின்னா, நான் மெட்டடேட்டா வச்சுட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்து தான் வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பையன் பார்த்துட்டு நான் போயிட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் இங்க இருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனை காமிக்கிட்டாங்க. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி மேட்டை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றப்ப நீ எதுக்கு அவனுடைய வீட்டுக்குள்ள போன, நீ எதுக்கு தேவையில்லாம அவனுடைய லேப்டாப்லாம் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவரு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நிக்கோடைய வைஃபை காமிக்கிட்டாங்க. பசங்களாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிட்டு பார்த்தா அந்த சின்ன பையனை ஆளை காணோம், எங்க போனா அப்படின்னு தெரியல. வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிட்டாங்க. ஃபோன் பண்ணா கூட அந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோனை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல மேட் உட்காந்துட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு என் லேப்டாப் ஓபன் பண்ண, நீ எதுக்கு தேவையே இல்லாம என் ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நீ தான் நிக்க கொலை பண்ணியா, நீ தான் நிக்க கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவன் அட்டாக் பண்ற மாதிரி வந்துருவான். டக்குன்னு அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு சார் யார் சார் நீங்க, தேவையில்லாம இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். இப்போ இங்க இருந்து ஆஷ்லியே கால் பண்றாங்க. சின்ன பையன் காணாம போயிட்டான், எங்க போயிட்டான் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டப்ப நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் இந்த பெரிய பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் போயிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா இந்த பையன் இந்த மெசேஜை பார்த்துட்டா. அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷனை பார்த்துட்டு அந்த லொகேஷனுக்கு தான் போயிருக்கான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கடைசி சீன்ல அந்த குட்டி பையனை காமிக்கிட்டாங்க. அந்த பையன் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு வாசல்ல போயிட்டு வெயிட் பண்றான். இப்போ அதோட இந்த எபிசோட முடிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடையுமே இதே வீடியோலயே பார்த்து முடிச்சிடலாம். இப்போ கடைசி எபிசோட், இந்த எபிசோட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்விஸ்ட் ஓபன் ஆக போகுது, பயங்கரமா இருக்க போகுது. இப்போ இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த பையன் போயிட்டு கதவை தட்டுறான். அந்த பாட்டி தான் வந்து ஓபன் பண்றாங்க. நீங்களா அப்படின்றப்ப தம்பி நீங்களா இங்க அப்படின்றப்ப இந்த பையன் கையில பேட்லாம் வச்சிருக்கான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேட் ஓரமா வச்சுட்டு நானும் எங்க அண்ணனும் விளாடிக்கிட்டு இருந்தோம், அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான் பாருங்க. சரி ஓகே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்க. இந்த பையன் உட்காந்து அப்படியே பேசினே இருக்கான். சரிடா தம்பி நாங்க உன்னை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுல விட்டுறோம், நான் போயிட்டு சாவி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா அந்த தாத்தா வந்துட்டு கன்னை தூக்கிட்டு வராரு. எதுக்கு கன்னை தூக்கிட்டு வராரு அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிளாஷ்பேக்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த அகாடமில வந்து ஜாயின் பண்றப்ப இந்த பாட்டி தான் நல்லாவே பேசியிருக்காங்க. பாட்டி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு இன்சார்ஜ் மாதிரி, இவங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லா லேப்டாப்போடைய பாஸ்வேர்டு மற்ற எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே நான் உங்களுக்கு வந்துட்டு புது பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய போனையும் இந்த லேப்டாப்பையும் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இவங்க பேசிட்டப்ப சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஒரு அழகான மனைவி, அவங்க வந்துட்டு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த போட்டோஸ்லாம் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இவங்களுடைய மூஞ்சியே வாடி போயிடுது, எங்களுக்கு பசங்களாம் இல்லை அப்படின்றப்ப சாரி அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த லேப்டாப்பை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது சரி ஓகே நீங்க போயிட்டு வேலையை பாருங்க, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல இவருடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா, மேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான் போல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான் போல. அதை இந்த பொண்ணு பார்த்தோன்னே சாரி இந்த ஆயா பார்த்தோன்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆயா மெசேஜ் ரிப்ளைவும் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம
நான் நல்லா இல்லை அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக் ஐடி, இந்த நிக்கோடைய பேரில் நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த சாரா அப்படின்ற பொண்ணு கூடயும் எம்மா அப்படின்ற பொண்ணு கூடயும் பயங்கரமாக சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி மறக்காம சேட் பண்ணுறாங்க. பேசும்போது வந்துட்டு வாய்ஸை மாற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே போல் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இன்னொருத்தங்க கூட அஃபேரில் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கேட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக சரக்கு அடிச்சு பயங்கரமாக புலம்பிட்டு இருந்திருக்காரு. ஏன்பா இப்படி ஆஃபீஸ்க்கு வந்து பகல் டைம்லேயே தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கேட்கிறப்ப இந்த பாட்டி கிட்ட ஒரு எல்லா ரகசியத்தையுமே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பாட்டி இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த மற்ற பொண்ணுங்கிட்ட பேசும்போது என்னுடைய பொண்டாட்டி வந்துட்டு ஒரு பையன் கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் நைட்டு இந்த பாட்டி வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்கிட்டையுமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா பார்த்துட்டாரு. அந்த புருஷங்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன விஷயம் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சாரி என்ன மன்னிச்சிருங்க, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா இந்த தாத்தா இந்த லேடி கிட்ட பயங்கரமா கோச்சிக்கிட்டு இந்த பாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த பாட்டியோடைய மனசே உடஞ்சி போயிடுச்சு. இந்த பாட்டிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆளு இந்த தாத்தா மட்டும்தான். இப்ப இதே காண்டோட நான் வந்துட்டு இதுக்கு மேல அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியை அந்த சாராக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ போனா நான் இறந்து போயிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிருக்கா. நீ எக்கேடி கெட்டு போனா எனக்கு நடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்ணிட்டு அதை வந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாரா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நிக்கோடைய வைஃபும் நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. கதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கதை உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்குள்ள போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டு விசாரிச்சு பாக்குறாங்க. இந்த இடம் முழுக்க தேடி பாக்குறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த பையன் அப்படியே கடத்திக்கிட்டு ஏதோ ஒரு ஆள் அரவுமே இல்லாத ஒரு காட்டு பகுதியை போயிருக்காங்க. இதுவுமே உங்களுடைய சொந்த வீடு தான் போல. அது வந்துட்டு நகர்த்திக்கிட்டு போற ட்ரக்காலேயே செஞ்ச மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இந்த குட்டி பையனை வந்துட்டு கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த குட்டி பையன் வந்துட்டு எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கையெல்லாம் அவுத்து போட்டு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இந்த பையன் தப்பிச்சு ஓடுறான். இவங்க அப்படியே விரட்டிக்கிட்டே போறாங்க. இப்போ இந்த விஷயத்த இந்த தாத்தா பார்த்துட்டு கன்னத்தை ஷூட் பண்ணலான்னு போவாரு பாருங்க. ப்ளீஸ் ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்குள்ள அந்த தாத்தா ஷூட் பண்ணுவாரு. இந்த பையன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுதான். இப்போ அப்படியே இவங்க வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு குண்டு பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியுமே இந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் எங்கேயோ போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ்க்கு இந்த தாத்தாவும் பாட்டியும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் கிடைக்குது. இவங்க அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தாத்தாவும் பாட்டியும் உள்ள வரும்போது இந்த பையன் அப்படியே பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிட்டான். இவங்க அப்படியே விரட்டிக்கிட்டே வராங்க. இப்போ அதே டைம்ல போலீஸும் இங்க வந்துட்டாங்க. போலீஸ் இங்க வந்து செக் பண்ணி பார்த்தா வண்டி மட்டும் இருக்கு, ஆளையே காணும். அப்படியே கூப்பிட்டு தேட ஆரம்பிக்கிட்டாங்க. இப்போ இந்த குட்டி பையன் பாக்குறான். குட்டி பையனுக்கு அவங்க அம்மா கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. இந்த பையன் முன்னாடி பார்த்தா அங்க லைட் வெளிச்சமா இருக்கு. அங்க யாரோ நிக்கிறாங்க. அம்மா தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அம்மானு கத்திக்கிட்டு ஓடுவான் பாருங்க. பார்த்தா அந்த சொட்டமான தாத்தா நிக்கிறாரு. தம்பி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கன் பாயிண்ட்ல அப்படியே நிப்பாட்டுறாரு. இப்போ இந்த பக்கம் இந்த பாட்டி வந்துட்டு ஏடி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த தாத்தாவை தேடிட்டு ஓடி வருவாங்க பாருங்க. டக்குன்னு போலீஸ் வந்துட்டு இவங்களை வசமா பிடிக்கிறாங்க. செமையா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிட்டாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நிக்கு வந்துட்டு தப்பிச்சு ஓடுவான் பாத்தீங்களா. ஓடி கரெக்டா இந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டுறப்ப அந்த பாட்டி கதவை ஓபன் பண்றாங்க. இவனும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்றான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். என்னடா சொல்ல வர, சத்தியமா ஒண்ணுமே புரியலடா அப்படின்றப்ப என்னை பத்தி எல்லா ரகசியங்களும் தெரிஞ்ச ஒரே நபர் நீங்க மட்டும்தான். என் வைஃப் வந்துட்டு அஃபேர்ல இருக்கா. என்னுடைய லேப்டாப் பாஸ்வேர்டு, என்னுடைய போன் ஆக்சஸ் பண்ற உரிமை எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த தாத்தா வந்துட்டு சுத்தியலாலேயே டங்குன்னு மண்டமல்லி அடிச்சு ஒரு அப்படியே சாகடிக்கிறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல போலீஸ் இந்த தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒழுங்கா கண்ணை கீழே போடியா அப்படின்றப்ப இவர் வந்துட்டு கண்ணை அப்படியே இந்த பையனுடைய மண்டைக்கு மேல வச்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கெஞ்சிட்டாங்க. இந்த தாத்தா இந்த பையன் கிட்ட சரி ஓகே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இந்த பையன் ஓடி வந்துட்டான். இப்போ வந்துட்டு இந்த தாத்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ணலான்னு கண்ணை நீட்டு பாருங்க. டப்புன்னு இந்த தாத்தாவை சுட்டு சாகடிக்கிறாங்க. இந்த பாட்டி ஓடி போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. கடைசியா நிக்கோடைய சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கடைசி சீன்ல வந்துட்டு நிக்குக்கு ஃபியூனரல் மாதிரி நடக்குது. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த சீரிஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நிறைய சீரிஸ் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.